நாட்டின் 17வது பேரரசராக சுல்தான் இப்ராஹிம் இன்று இஸ்தானா நெகாராவில் அரியணை அமர்கிறார். இதனை காண்பதற்கு மலேசியர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். மலாய் அரச சடங்குகளுடன் பாரம்பரிய முறைப்படி இந்த வரலாற்று பூர்வ சடங்கு இஸ்தானா நெகாராவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 1957ஆம் ஆண்டு நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் மலேசியாவில் அரசியலமைப்பு முடியாட்சி தொடர்ந்து நிலைநாட்டி வரப்படும் நிலையில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் பேரரசரின் அரியணை அமர்வு விழா மலேசிய தொலைக்காட்சியான RTMில் நேரடி ஒளிபரப்பாகுவதால் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை பார்க்கும் வாய்ப்பு 34 மில்லியன் மலேசியர்களுக்கு கிடைத்துள்ளது. 9 மலாய் ஆட்சியாளர்களில் ஒருவர் ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒருமுறை சுழல் முறையில் பேரரசராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் 32வது பிரிவு உட்பிரிவு 1இன் கீழ் பேரரசர் சுல்தான் இப்ராஹிமின் அரியணை அமர்வு சடங்கு நடைபெறுகிறது. ஏற்கனவே ஜோஹர் சுல்தான் இஸ்காண்டார் 1984ஆம் ஆண்டு முதல் 1989ஆம் ஆண்டு வரை நாட்டின் 8வது பேரரசராக பதவியேற்ற பிறகு தற்போது ஜோஹர் ஆட்சியாளர்களின் 2வது தலைமுறையைச் சேர்ந்த சுல்தான் இப்ராஹிம் பேரரசராக அரியணையில் அமர்கிறார். விமான சேவைகள் உட்பட பல்வேறு வர்த்தக நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதற்கு காரணமாக நேற்று ஏற்பட்ட உலகளாவிய நிலையில் தகவல் தொழில்நுட்பம் செயல் இழந்தது குறித்து நிலைமையை அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து வருவதாக இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ தெரிவித்திருக்கிறார். தகவல் தொழில்நுட்பம் செயல் இழந்ததே இதற்கான காரணமே தவிர கணினி ஊடுருவல் தாக்குதல் எதுவும் கிடையாது என அவர் தெரிவித்தார். விரைவில் நிலைமை வழக்கத்திற்கு திரும்புவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக கோபிந்த் சிங் டியோ எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். தனது செயல்பாடுகளில் மைக்ரோசாப்ட் எதிர்நோக்கிய பாதிப்பினால் தகவல் தொழில்நுட்பம் செயல் இழந்ததாகவும் குவாலலும்பூர் அனைத்துலக விமான நிலையம் உட்பட பல்வேறு நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதாக அவர் விவரித்தார். இதனிடையே இந்த பாதிப்பினால் மலேசிய விமான சேவைகள் எதுவும் பாதிக்கப்படவோ விமான சேவைகள் ரத்து செய்யப்படவோ அல்லது விமான சேவைகளில் தாமதம் ஏற்படவில்லை என மலேசிய சிவில் விமான குழுமம் தெரிவித்தது. அதே வேளையில் ஃபயர்ஃப்ளை சேவையின் இணைய வாயிலாக விமான டிக்கெட் முன்பதிவு முறைகளில் பாதிப்பு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பினாங்கு மற்றும் சபாவில் உள்ள விமான நிலையங்களும் விமான சேவைகளில் தடங்களுக்கு உள்ளானதோடு விமான நிலைய முகப்பிடங்களில் பெரிய அளவில் பயணிகள் வரிசையாக நிற்பதை நேற்று காண முடிந்ததாக பர்னாமா தகவல் வெளியிட்டது. நேற்று மாலை மணி 5:30 மணி வரை பினாங்கு அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து 11 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டதாக பினாங்கு சுற்றுலா மற்றும் பொருளாதார குழுவுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் வோங் ஹான் வாய் தெரிவித்தார். டாக்காவில் கலவரம் ஏற்பட்ட போதிலும் அங்குள்ள அனைத்து மலேசிய மாணவர்களும் பாதுகாப்புடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அண்மையில் வங்காளதேசத்திலிருந்து 95 மலேசிய மாணவர்களும் மேலும் 2 மாணவர்களும் மலேசிய தூதரகத்தின் உதவியோடு டாக்காவிலிருந்து வெளியேறினர். மைமன் சிங் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த 4 மலேசிய மாணவர்களை மலேசியாவுக்கு வெளியேற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மற்றொரு மாணவர்கள் குழு அங்கிருந்து தற்காலிக தங்கியிருக்கும் மையத்திற்கு வெளியேற்றப்பட்டனர். வங்காளதேசத்தில் இணைய சேவைகளில் பரவலான தடை ஏற்பட்ட போதிலும் தொலைபேசி மற்றும் குறுந்தகவல் சேவைகள் கிடைத்து வருவதாக வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. வங்காளதேசத்தில் அரசாங்க ஊழியர்களுக்காக ஒதுக்கப்படும் எண்ணிக்கை குறித்து செவ்வாய்க்கிழமை முதல் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் ஆர்ப்பாட்டத்தில் இதுவரை 45 பேர் உயிரிழந்ததோடு 2000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மலேசிய மாணவர்களின் நலன்கள் மற்றும் அவர்களை பாதுகாப்பதற்காக உள்ளூர் அதிகாரிகளுடன் மலேசிய தூதரகம் அணுக்கமாக தொடர்பு கொண்டு வருவதாகவும் கூறப்பட்டது. தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறுவது குறித்து கட்சியின் தலைமைத்துவம் விவாதித்துள்ளதாக வெளியான தகவலை மாசிசாவின் தலைமைச் செயலாளர் சாங் சின்வுன் மறுத்திருக்கிறார். இது உண்மை அல்ல. கட்சியில் இது தொடர்பாக எதுவும் விவாதிக்கப்படவில்லை என அவர் கூறினார். கடந்த 72 ஆண்டுகளுக்கு முன் தேசிய முன்னணியில் இணைந்ததற்கு பிறகு இப்போது மாசிசாவின் அடிமட்ட உறுப்பினர்கள் அவ்வளவாக மகிழ்ச்சியாக இல்லை என மாசிசா தலைமைத்துவத்தை மேற்கோள் காட்டி அண்மையில் வெளியான அறிக்கை குறித்து கருத்துரைத்த போது சாங் சென்வுன் தெரிவித்தார்.
பக்கத்தன் ஹரப்பான் ஒதுக்கிய தொகுதிகள் சீராக இல்லாதது, அரசாங்கத்தில் இடம்பெறாதது மற்றும் வாக்காளர்கள் மத்தியில் தேசிய முன்னணி மீது நம்பிக்கை இழந்தது போன்ற அம்சங்களினால் மாசிசா தொண்டர்கள் அதிருப்தியில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகின. 16வது பொதுத் தேர்தலை எதிர்நோக்குவதற்கு தேசிய முன்னணி தொடர்ந்து பக்கத்தன் ஹரப்பானுடன் ஒத்துழைக்கும் என அதன் தலைவர் அஹ்மத் ஜஹீர் ஹமீடி வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து துணிச்சலான நடவடிக்கையை எடுக்கும்படி மாசிசா தலைமைத்துவத்திற்கு நெருக்குதல் அதிகரித்து வருவதாக அண்மையில் இணையதள ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகின. Just watch me. Charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic. அண்மையில் பல எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடிகர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியான இந்தியன் 2 திரைப்படம் திருப்தி மற்றும் அதிருப்தி என இரு கலவையான விமர்சனங்களை பெற்று வருகிறது. இந்நிலையில் அடுத்து வெளிவரும் சில பெரும் நடிகர்களின் திரைப்படங்களாவது தங்களை மகிழ்வித்து திருப்திப்படுத்துமா எனும் எதிர்பார்ப்பில் இருக்கின்றனர் ரசிகர்கள். அந்த வகையில் அடுத்த மாதம் ஆகஸ்டில் நடிகர் விக்ரம் நடித்துள்ள பெரும் எதிர்பார்ப்பை தந்துள்ள தங்கலான் திரைப்படம் வெளியீடு காணவுள்ளது. அதே மாதத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் உருவான மழை பிடிக்காத மனிதன் மற்றும் ஜெயம் ரவி நடிக்கும் பிரதர் ஆகிய திரைப்படங்களும் வெளியீடு காணவிருக்கின்றன. மேலும் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் மக்கள் எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கும் திரைப்படமாகும். இது செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாகிறது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் கார்த்தி அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் திரைப்படமும் செப்டம்பரில் திரையரங்கத்திற்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது. தமிழர்களுக்கு என்டர்டெயின்மெண்ட், அதாவது மகிழ்வூட்டும் பொழுதுபோக்கு என்றால் அதில் திரைப்படங்கள் முக்கிய பங்கு வகிப்பதை மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் வெளிவரவுள்ள புதிய திரைப்படங்கள் பற்றிய செய்திகள் மற்றும் தகவல்களில் ஓர் ஈர்ப்பு எப்போதுமே உண்டு. ஸ்கூடாய் தமன் புலாவ் பர்டானாவுக்கு அருகே உள்ள ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த குடும்பத்தைச் சேர்ந்த 5 சகோதர சகோதரிகளில் 11 வயது பெண் ஒருவர் மூழ்கி மாண்டார். அந்த சம்பவத்தில் இதர 4 உயிர் தப்பியதாக ஸ்கூடாய் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தின் தலைவர் சைஃபுல் பஹாரி சஃபார் தெரிவித்தார். நேற்று மாலை மணி 3:38 அளவில் தகவல் கிடைக்கப்பட்டதை அடுத்து உடனடியாக மீட்பு நடவடிக்கைக்காக 10 தீயணைப்பு வீரர்கள் சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் கூறினார். 5 வயது மற்றும் 8 வயது சிறுமிகள், 12 வயது சிறுவன் மற்றும் 16 வயதுடைய பெண் ஆகியோரை அவர்களின் தந்தை பாதுகாப்புடன் காப்பாற்றியுள்ளார். அவர்கள் குளித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து 4 மீட்டர் தூரத்தில் அவர்களது சகோதரியின் உடல் மீட்கப்பட்டது. சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் வருவதற்கு 40 நிமிடங்களுக்கு முன்னதாகவே முதலுதவி வழங்கப்பட்டும் அந்த இளம்பெண் மரணமடைந்ததாக சைஃபுல் கூறினார். தனிப்பட்ட தோல்விகள் தனது திருமண வாழ்க்கையில் விவாகரத்திற்கு வழிவகுத்ததாக பிரபல நகைச்சுவை கலைஞர் ஹரித் இஸ்கண்டார் ஒப்புக்கொண்டார். டாக்டர் ஜஸ்மின் லிம்மை விவாகரத்து செய்ய தனது தனிப்பட்ட குறைபாடுகள் முதன்மையான காரணம் என்று நடிகர் ஹரித் இஸ்கண்டார் தெரிவித்தார். பல ஆண்டுகளாக நான் நிறைய தவறுகளை செய்தேன் என்று தி ராயாட் போஸ்டிற்கு வழங்கிய டெஃப்னி ஐக்கிங் நேர்காணலில் 58 வயதான ஹரித் தெரிவித்தார். அந்த பேட்டியில் தனது திருமண வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள் மற்றும் திருமண உறவில் விரிசல் ஏற்பட்டதற்கு தனது செயல்களே முக்கிய காரணம் என அவர் கூறினார். நான் ஒரு பையன், நான் ஒரு முட்டாள், நான் செய்யக்கூடாத விதத்தில் நடித்திருக்கிறேன், நான் என்ன செய்தேன் அல்லது செய்யவில்லை என்பதை சுட்டிக்காட்டப் போவதில்லை என்று ஹரித் தெரிவித்தார். இதற்காக காரணம் கூற விரும்பவில்லை. மேலும் பல ஆண்கள் செய்யும் பகுத்தறிவற்ற செயல்களை செய்ததாகவும் அவர் கூறினார். விவாகரத்து என்பது ஒரே இரவில் எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. திருமண ஆலோசனையில் கலந்து கொண்டு தங்கள் நண்பர்களிடம் பேசிய போதிலும் விவாகரத்து நடந்துவிட்டது என அவர் கூறினார். இதனிடையே தங்களது கவனம் இப்போது தங்கள் குழந்தைகளின் நல்வாழ்வில் இருப்பதாகவும் அவர்கள் மாற்றத்தை தங்களால் இயன்றவரை சுமூகமாக வழிநடத்த முயற்சிக்கிறார்கள் என 41 வயதுடைய டாக்டர் ஜஸ்மின் தெரிவித்தார். விவாகரத்து பெற்ற போதிலும் எங்களது குழந்தைகளை தொடர்ந்து கவனித்துக் கொள்வோம், அவர்களுக்கு ஏற்றவாறு நிலைமையை சரி செய்து கொள்வோம் என அவர் கூறினார். அதே வேளையில் தங்களது உறவில் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் ஹரித் இஸ்கண்டாரின் மேலாளராக தொடர்ந்து இருப்பேன் என்றும் ஜஸ்மின் தெரிவித்தார். அலோர்ஸ்தாரில் கிட்டா டாருல் ஆமான் கார்பந்து குழுவுக்கும் ஜோஹோர் டாருல் தக்ஸிம் எனப்படும் JDT அணிக்கும் இடையே நடைபெற்ற ஆட்டத்தை காண்பதற்கு வந்த 18 வயது இளைஞர் ஒருவர் அந்த ஆட்டத்தை காணாமலேயே மயங்கி விழுந்து மரணமடைந்தார். அந்த இளைஞரின் மரணம் திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டதாக கொத்தாஸ்தா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் சித்தி நோர் சலாவத்தி சாட் உறுதிப்படுத்தினார்.
கிட்டா டாருல் அமான் விளையாட்டரங்கில் ரசிகர்கள் மத்தியில் இருந்தபோது அந்த இளைஞர் நேற்றிரவு 7 மணி அளவில் மயங்கி கீழே விழுந்தார். இந்த சம்பவத்தை கண்ட கூட்டத்தினர் உடனடியாக பொது தற்காப்பு படைக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து அவர்கள் அந்த இளைஞனை உடனடியாக சிகிச்சைக்காக சுல்தானா பஹியா மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அந்த இளைஞன் இறந்துவிட்டதை மருத்துவமனையின் அவசர பிரிவு பணியாளர்கள் உறுதிப்படுத்தினர். சிறு வயதிலிருந்தே அந்த இளைஞன் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சித்தி நோர் சலாவத்தி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்.